நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன் 2 இடத்துல திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் தன்னை இகழ்ந்து ஐயோ நான் சாதாரணப்பட்டவன் தூசித்து சொல்கின்றார். ஆனால் பெண் பிள்ளை என்ன சொல்கிறா? அவன் சிறியன் என்றேனோ. நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து சொன்னாராம் நீ சிறியவன். அப்படி சொன்ன மாதிரி தெரியலையேன்னா ஒரு இடம் இருக்குது. அந்த பெண் பிள்ளை நன்னா படிச்சிருக்கா, அது நல்ல குட் கேர்ள். அது நன்னா பிரபந்தத்தை 4000 பிரபந்தத்தை கரைச்சி குடிச்சிருக்கு. பெரிய திருவந்தாதின்னு ஒரு பிரபந்தம். பெரிய திருவந்தாதினா எப்படி இருக்கணும்? பெரிய திருவந்தாதி எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். என்ன சார் இது கூட இந்த மாதிரி சிம்பிள் கெஸ் எல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோமா? என்ன பெரிய திருவந்தாதி பெருசாக தானே இருக்கணும். அதுதான் பியூட்டி. திருவந்தாதிகள்லேயே ரொம்ப சின்னது பெரிய திருவந்தாதி. அதுதான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகன் திருவந்தாதி எல்லாம் பெருசு, இதுதான் சின்னது. ஆனால் பேர் பெரிய திருவந்தாதி. என்ன சார் சர்க்காஸ்டிக்காக பேர் வச்சிருக்காளே? அப்படி வைக்கலை. ஆழ்வார் பெருமாளை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறார். முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தார்? நான் நீசனேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால திடீர்னு பெருமாளை பார்த்து சொல்கிறார் புவியும் இருவிசும்பும் நின்னகத்தை. அதாவது புவின்னு சொன்னால் இந்த பூலோகம், இருவிசும்புன்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவைகுண்டம். புவியும் இருவிசும்பும் நின்னகத்தை, அது அத்தனையும் உனக்குள்ள இருக்கு. பெருமாள் அவரை பார்த்து ஆழ்வார் சொல்றார் அத்தனையும் உனக்குள்ள இருக்கு. நீ என் செவியின் வழி புகுந்து, அத்தனையும் உனக்குள்ள இருக்கா? யாரோ ஒருத்தர் நாராயண ஹரி நாராயண ஹரி பாடுறார். அப்போ நாராயண நாமம் என் காது வழியா எனக்குள்ள போயிடுறதா? அத்தனை உலகமும் நாராயணனுக்குள்ள இருக்கு. நாராயணன் என் காது வழியா என் மனசுக்குள்ள போயிடுறார். அப்போ நான் தானே பெரியவன். கரெக்டா? உலகமே நாராயணனுக்குள்ள இருக்கு, நாராயணன் எனக்குள்ள இருக்கார். அப்படின்னா நான் தானே பெரியவன். ஆழ்வார் எடுக்கிறார் புவியும் இருவிசும்பும் நின்னகத்தை நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய் அவிவின்றி, அவிவின்றினா தடங்கலின்றி, யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? நான் பெரியவனா நீ பெரியவனான்னு யாருக்கு தெரியும்? ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறார். அத்தனையும் உனக்குள்ள இருக்கு, நீ காது வழியா எனக்குள்ள போயிட்டியான நீ பெரியவனா நான் பெரியவனா யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார். ஒன்று இதை வேற விதமா அர்த்தம் பண்ணணும்னு சொல்லுவார் வியாக்கியாதா. ஆழ்வார் பெருமாளை பார்த்து நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு கேட்கலையா. யான் பெரியன், நான் பெரியவன் தான், நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? நீ பெரியவனா இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வியே அப்படின்னு விட்டாரா. இந்த பெருசு பெருசு பெரியன்னு ஒரு வார்த்தையில் சண்டை வந்ததா, அதனால இந்த திருவந்தாதிக்கு பெரிய திருவந்தாதின்னு பேர். ஆழ்வார் இந்த திருவந்தாதியில் என்ன சாதிக்கிறார்? நான் யான் பெரியன் நீ பெரியை. அப்படின்னா என்ன? நான் தான் பெரியவன், நீ பெரியவன் அல்ல, நீ சிறியவன். ஏன்னா நீ எனக்குள்ள இருக்க. நீ சிறியவன் யார் சொல்றா? நம்மாழ்வார். அதனால தான் இந்த பெண் பிள்ளை சொல்றா அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. அந்த பாசுரத்தை கேட்போம். ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. நீசனே நிறைவுன்றுமேலேன், நீசனே நிறைவுன்றுமேலேன் என் கண் பாசம் வைத்த பரச்சுடர் சோதிக்கே. என் கண் பாசம் வைத்த பரச்சுடர் சோதிக்கே. சீலமில்லா சிறிய நேலும் சேவினையோ பெரிதால் ஞானம் உண்டாய் ஞானமூர்த்தி நாராயணாய
இருவி சும்பும் நின்றகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய். புவியும் இருவி சும்பும் நின்றகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய். அவிவின்றியான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? ஊன் பருகு நேமியாய் உண்டு. தேவுமற்றறியேன் என்றேனோ மதுர கவியாரை போலே. அந்த பெண் பிள்ளை அடுத்த வார்த்தை சொல்றா, நம்மாழ்வார் ஆன பிறகு அவருடைய சத்சிஷ்யரை வைத்து சொல்ல வேண்டாவோ? தேவுமற்றறியேன் என்றேனோ மதுர கவியாரை போலே. ஆழ்வார்களில் மதுர கவியாழ்வாருக்கு ஒரு தனி சிறப்பு. அவர் பெருமாளையே பாடலை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3990 பெருமாளை பற்றி, 10 கண்ணினும் சிறுத்தாம்பு, அது ஆச்சாரியனை பற்றி. அதனால் அந்த ஆச்சாரியனுடைய வைபவத்தை மதுரகவியார் ஆழ்வாருடைய சிறப்பு. மதுரகவியாழ்வார் அவர் திருக்கோளூரை சார்ந்தவர், பிராமண குலத்தில் பிறந்தவர். அவர் வடதேசத்துக்கு சென்றிருந்தார். வடதேசத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு இரவு ஒரு ஜோதிர் தோன்றியதாம். இந்த ஜோதிஷ் எப்போவுமே இவர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுருக்கு, மறையவே இல்லை. அடுத்த நாள் ராத்திரியும் அது அப்படியே தெரிகிறது. பார்த்தார், பகலிலும் தெரிகின்றது, இரவிலும் தெரிகின்றது. நம்மளை பார்த்து ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கேன்னு இவர் நகர ஆரம்பித்தார். ஜோதியும் நகருது. அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜோதியை தொடர்ந்து வந்தார். டிசம்பர் மாதத்தில் சொன்னால் அது வேறு கதை தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஜோதியை தொடர்ந்துட்டே வந்தார்னா இது எந்த ஜோதின்னு இவர் முன்னாடியே இருந்த ஆழ்வார். அதனால் இந்த ஜோதியை தொடர்ந்து கொண்டே வரும்போது அது வேற ஒவ்வொரு மாநிலமாக தாண்டி திராமிட தேசமான தமிழகத்தில் தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி, அப்போது குருகாபுரின்னு பேர். அந்த ஊரில் ஒரு புளிய மரத்து பொந்துக்குள்ளே செல்ல அங்கு ஒரு குழந்தையை இவர் பார்க்க, அந்த 16 வயசு யுவாவை பார்த்த பிறகு மதுர கவி ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம். நம்ம மனசுக்குள்ளே நிறைய வேதாந்த விஷயங்களை போட்டு குழப்பின்னு இருக்கோம். நான் யார்கிட்ட கேட்டாலும் அது பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை இந்த குழந்தையை பார்த்தால், இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய வைதுஷ்ய பூர்த்தியை பார்த்தால், யாம் கேட்கும் கேள்விக்கு இந்த குழந்தை பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்ததோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஊர் மக்கள் இந்த பொந்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா 16 வருஷம் அது ஒருத்தருடையும் பேசினது கிடையாது, பழகினது கிடையாது. இப்போல்லாம் ஸ்கூலில் இந்த மாதிரி இருந்துட்டுனா டீச்சர் எழுதி கொடுத்துருவோம், அப்பா அம்மாக்கு இது ரொம்ப இன்ட்ரவர்ட்டாக இருக்குது, நீ சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு தெரப்பி எடு, ஏதாவது எழுதி கொடுத்துருவோம். இந்த குழந்தை ஓத்தாரோடையும் பேசலை, தனக்குள்ளேயே இருந்தது. வந்த மதுர கவி ஆழ்வார் இந்த குழந்தையை பார்த்து, நாம் கேட்கும் கேள்விக்கு இது பதில் சொல்லுமோ என்னமோ நினச்சி வாயை திறந்து கேட்டால், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் கேட்குறார். கோவிலுக்கு வரவா போகிறவாள்லாம் பார்த்தா பொந்தில் தான் ஒருத்தர் உட்காந்துருக்கார், பேசாமன்னா இது இங்கே உட்காந்து பேசிகிட்டே இருக்கே, இது ஒன்றா இருக்குது போல இருக்குது அப்படின்னு. அந்த பொந்தில் இருந்த ஆழ்வார் அது அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு முதல் முறையாக 16 வயசு கழித்து இந்த குழந்தை வாயை திறந்து பதில் சொல்கிறேன். கோவிலில் போயிட்டு வரவாள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டா. என்ன சார் இந்த குழந்தை கூட பேசுமா, இது ஏதோ கண்ணை மூடின்னு உட்காந்துருக்குன்னு நினச்சோம். அது அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு இவர் சொல்கிறார். மற்றவாளுக்கெல்லாம் இது என்ன பதில் சொன்னார்னு அர்த்தம்லாம் புரியல, வாயை திறந்து பேசி விடுத்தே. மதுர கவியாழ்வாருக்கு தான் எத்தனையோ வருடங்களாக கேட்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த கேள்விக்கு பதில் கிட்டியதால் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சார். ஐயோ இந்த குழந்தை பதில் சொல்லி எடுத்தேன். திரும்ப அங்கே பொந்தில் இருந்த நம்மாழ்வாருக்கும் தெரிஞ்சு போயிடுது, இந்த சிஷ்யனை காட்டிலும் நமக்கு இன்னொரு சிஷ்யன் கிடைக்க மாட்டான். அப்படி 2 பேருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, இப்படி ஒவ்வொரு பகவானாய் திவ்யதேசமாய் பெருமாளுடைய நிலைகளை அனுபவித்து கொண்டு வந்த தொகுப்புக்குத்தான் திருவாய்மொழி என்று பெயர். உபனிஷதாம் அதாவது திராமிட வேத சாரம் என்று பெயர். அந்த வேதத்தை தமிழ் செய்த மாறன். மாறன்னா யாரு? அப்பாடி நல்ல வேளை நீங்கள் 300 ஃபோன் கனெக்ஷன் சொல்லிட போறீங்களோன்னு பயமாக இருந்தது. அதனால் இந்த மாறன் பதில் சொன்னார். இந்த சுவாமி நம்மாழ்வார்
பிராமண ஜாதியை சேர்ந்தவர் இல்லை. இவர் சூத்ர ஜாதியை சார்ந்தவர். சிஷ்யன் பிராமணர் மதுரகவி ஆழ்வார். ஒரு பிராமணர் ஞானத்தின் சாரத்தை ஒரு சூத்ரர் கிட்ட கத்துக்கிறார்னா ஆழ்வார் எடுக்கிறார். ஞான பரிமாற்றம் எங்கு வேணாலும் நடக்கலாம். பிராமணன் கிட்ட தான் கத்துக்கணுங்கிறது இல்லை. சூத்ரன் கிட்ட தான் கத்துக்கணுங்கிறது இல்லை. விச் எவர் காஸ்ட் யூ பிலாங் டு, யூ ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். தெளிவா எழுதி வச்சிருக்கா. இதை விட ஒரு அழகான சம்பவம் நமக்கு வேண்டாம். மதுர கவியாழ்வார் ஒரு பிராமணர் சூத்ரரான நம்மாழ்வார் கிட்ட கத்துண்டார். 4 வேதத்தின் சாரத்தை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு சுவாமி நம்மாழ்வார் பாடி கொடுத்தார். அந்த நம்மாழ்வாரை பார்த்து மதுர கவியாழ்வார் சொல்றார், எனக்கு ஒரு தெய்வம் தான் தெரியும், அது என்ன, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். அதுதானே சார் இவர் சொல்றார். இவர் சொல்ற நம்ம தலைவர்கள் சொல்ற தெய்வத்தை இவர் சொல்லலை. எனக்கு பகவான் கூட வேண்டான்னு விட்டார், ராமன் கிருஷ்ணர் கூட வேண்டான்னு விட்டார். தமிழ்நாட்டில் அவருக்கு நிறைய பிடிச்சி போயிடும் நிறைய பேருக்கு. அதுதான் சார் நாங்களும் சொல்கிறோம், ராமரும் வேண்டாம் கிருஷ்ணரும் வேண்டாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ராமரையும் கிருஷ்ணரையும் தெய்வமாக கொண்ட என் நம்மாழ்வார் என்கின்ற ஆச்சாரியன் எனக்கு போரும். அதனால் ஆழ்வார் எடுக்கிறார், நாவினால் நவிற்று இன்பமெய்தினே. நாவினால் நவிற்றுனா வியாக்கியானத்தில் கேட்டார். அப்படின்னா என்ன, பெருமாளுடைய நாமாவை, ஆச்சாரியனுடைய நாமாவை அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணுங்கிறது கூட இல்லையா. நாவினால் நவிற்று, சும்மா வாயால் சொன்னால் கூட, தெரியாமல் புரியாமல் சொன்னால் கூட போகிறோம், அது நல்லதை கொடுக்கும். இது எப்படி, கோவிட் வேக்சினை போலே இல்லையா. பெண் பிள்ளை அப்படி சொல்லலை, 2 கையும் விட்டேனோ கோவிடை போலே. ஏன்னா அந்த வேக்சின் கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட எப்படி சார் இது போட்டால் நல்லதா, யாருக்கு தெரியும். கை 2ம் விட்டேனோ வேக்சினை போலே இருந்துட்டும் இந்த புவியும் இரும் விசும்பும் நின்னகத்தை இந்த லீலா விபூதியில் இருப்பேளா நித்திய விபூதியில் இருப்பேளானே தெரியாது. நாவினால் நவிற்று, பெருமாளுடைய நாமாவை தெரிஞ்சுதான் சொல்லணுங்கிறது இல்லை, எங்கள் ஆழ்வாருடைய நாமாவை தெரிஞ்சுதான் சொல்லணுங்கிறது இல்லை. நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேன்மையே. வியாக்கியாத்தை எடுத்தார். பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது உலகத்தையே அளந்தார் இல்லையா, உலகத்தையே அளந்தார். அப்போ என்ன, ஐ வில் measure only Trivanmiyur, I will measure only கோடம்பாக்கம், இவாளுக்காக நெசப்பாக்கம் அப்படின்லாம் சொன்னாரா. உலகத்தை முழுக்க அளந்தார். ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து சிரியாலேருந்து எல்லாத்தையும் அளந்தார் பெருமாள். ஆனால் இங்கே ஆழ்வார் அளக்கும்போது பொன்னடியால் அளந்தாராம். பொண்ணுக்கு என்ன ஆச்சரியம்னார், பொன் யாரை தொட்டாலும் அதுக்கு தீட்டு கிடையாது. அதனால சொல்றார், பொன்னடி மேன்மையே தேவு மற்றறியேன், எனக்கு வேற தெய்வமே தெரியாதுன்னுட்டார் மதுரகவி ஆழ்வார். குருகூர் நம்பி, எங்க ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய பெருமாளைத்தான் தெரியும். அந்த ஆழ்வார் திருநகரி மேல சென்னைக்கு எவ்வளோ ஆசைன்னா, சென்னையிலேயே ஒரு ஆழ்வார் திருநகர் இருக்குல்ல, ஆழ்வார்பேட்டைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு சென்னை மக்களுக்கு ஆழ்வார்கள் மீது அவ்வளவு ஆசை. ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கு இருக்கான்னு தெரியல. அதனால குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. ஆழ்வார் எடுக்கிறார், எனக்கு எல்லாமாய் இருப்பது என் நம்மாழ்வார் தான். அப்போ அந்த பொண்ணு திருக்கோளூர் பெண் பிள்ளை பாஷ்யக்காரரை பார்த்து சொல்கிறான், மதுரகவி ஆழ்வார் மாதிரி எனக்கு நம்மாழ்வாரை தவிர்த்து வேற யாரும் தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்கா. தேவுமற்றறியேன் என்றேனோ மதுரகவியாரை போலே. நாவினால் நவிற்று இன்பம் ஏதினே, நாவினால் நவிற்று இன்பம் ஏதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேமையே. நாவினால் நவிற்று இன்பம் ஏதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேமையே. தேவமற்றறியேன் தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே.
இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன்பற்றில் வினைவிலக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்றக் காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கேன் தேசிகன். அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பினுடைய சாரத்தை எடுத்தார். அப்பேற்பட்ட மதுர கவியாழ்வாரை போல சொல்லக்கூடிய பக்குவம் எனக்கு இருந்ததா? பெண் பிள்ளை கேட்கின்றாள். தேவுமற்றறியேன் என்றேனோ மதுர கவியாரை போலே. அடுத்தது சொல்றா, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே. குலசேகர ஆழ்வார் அவர் ஒருத்தர் தான் மலையாளத்து ஆழ்வார். பாக்கி எல்லா ஆழ்வாரும் வீர தமிழர்கள். இவர் ஒருத்தர் தான் அடப்பிரதமன் சக்கை அந்தான மனசிலாயோ. இவர் குலசேகர பெருமாள் என்று பெயர். கொடுங்கலூரில் ஆட்சி புரிந்திருந்த ஒரு பெரிய ராஜசிரேஷ்டர். நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், என்ன சார் இவர் கேரளாவை சார்ந்திருக்கார், தமிழை பாடுறாரு. மலையாளத்துக்காராலே ஒத்துப்பா. நான் வருஷத்தில் நிறைய உபன்யாசங்கள் மலையாள தேசத்துக்கு போகும்போது சொல்வா, எங்கள் மொழி உங்கள் மொழிக்கிட்டேருந்து வந்ததுன்னு அவள் ஒத்துக்கிறாள். மலையாளத்தில் இருக்கக்கூடிய பல சொற்கள் பல பிரயோகங்கள் தமிழ் வார்த்தைகள் தான். ஆனால் சம்ஸ்கிருதமும் அவள்தில் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அவளுக்கு இந்த மொழி சண்டையெல்லாம் கிடையாது, அவள் எல்லாம் கற்றுக்குறோங்க. அதனால் அப்பேற்பட்ட குலசேகர பெருமாள் பாடிய பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழி என்று பெயர். நான் சொன்னேனே, அவர் தமிழில் தான் பாடியிருக்கார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஸ்லைட் மலையாளத்திൻ്റെ ஒரு ஸ்லாகையாக்கும் வரும். ஐநூறு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். பிரபந்தத்தில் ஐநூறுன்னு வருது. உடனே வியாக்கியாத்தா கேட்டார், 500 தானே சொல்லுவா, நியூருன்னு எதுக்கு சொல்கிறார்? கொஞ்சம் சேரதேச காத்துங்கிறார். அத்தன் அச்சன் அப்படிம்பார் பெருமாளை பார்த்து. இந்த மதுர கவி ஆழ்வார் இப்போ குலசேகர ஆழ்வாருக்கு திருப்பதி பெருமாள்னா ஆசை. யாருக்கு தான் திருப்பதி பெருமாள்னா ஆசை இல்லை? 10,000 ரூபா விஐபி டிக்கெட் போட்டாலும் அதுக்கு க்யூ இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. அவர் என்ன ரூபா கேட்குறாரோ கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா. அப்பேற்பட்ட திருப்பதி மலைக்கு சென்றாராம் குலசேகர ஆழ்வார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேழ் வென்றான் அடிமைத்திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. மேலே நீங்கள் திருப்பதி பெருமாளை சேவிச்சோன்னே பக்கத்தில் சுவாமி புஷ்கரிணின்னு இருக்கும். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே. அந்த கோனேரிங்கிற சுவாமி புஷ்கரிணியின் கரையில் ஒரு கொக்கா பிறக்கணுங்கிறார் ஆழ்வார். ஏன் சுவாமி, இவெல்லாம் மோட்சத்தை ஆசைப்படுறவாளாச்சே, மோட்சத்தை ஆசைப்பட்டா போருமா, பெருமாள் கொடுக்க வேண்டாமா? அதனால் ஆழ்வார் சான்ஸே எடுக்கக்கூடாதுன்னு காத்துட்டுருக்காரு. எனக்கு மோட்சம் தான் வேணும். ஒருவேளை மோட்சம் வேண்டாம், பெருமாள் வேண்டான்னு எனக்கு குலசேகர ஆழ்வாருக்கு நோ மோட்சம் நினச்சி விட்டார்னா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பிறக்கிறதா இருந்தால் அடுத்தது திருப்பதியில் கோனேரி கரையில் இருக்கக்கூடிய கொக்கா பிறக்கணும். பெருமாள் ஏன் கொக்கா பிறக்கணும்? ஏன்னா நான் இங்கே கொக்கா இருந்துன்னு அங்கேருந்தே நான் திருப்பதி பெருமாள் ஆனந்த நிலை விமானத்தெல்லாம் சேவிச்சுட்டு இருப்பேன். போகிறவா வரவாள்லாம் அது வழியாக தான் லட்டு கவுண்டருக்கெலாம் போவா. அவள் கீழே ஏதாவது போட்டுட்டு போவா. அந்த லட்டு பீசஸ் எல்லாம் சாப்பிட்டு நான் அப்படி இருந்துடுறேன்னு விட்டார். அப்புறம் ஆழ்வாருக்கு தோணி போயிடுச்சு, இப்போ கொக்கா பிறக்கும்போது இதே ஞானத்தோடு பிறக்கணுங்கிறதுலே கொக்கு என்ன பண்ணிவிட்டோம்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸுன்னு பேர். அது நம்ம வேளச்சேரி பக்கம் வந்துடுச்சுன்னா, மழை காலத்தை எங்கே பார்த்தாலும் வேளச்சேரியில் குளமாக இருக்குது. அதனால் குட்டி கோனேரியிலேருந்து பெரிய கோனேரிக்கு வந்துள்ளான்னு அது வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஆழ்வார் என்ன சொன்னார், திருப்பதியிலேருந்து நான் மூவ் ஆகக்கூடிய வேளச்சேரிக்காரெல்லாம் இருந்தால் ஒரு நல்ல இடம் தான். பல பேர் கோச்சுன்ருவார், வை டிட் யூ டெல் அபவுட் வேளச்சேரி. நான் உபன்யாசத்தை ஏதோ எடுத்து சுரேஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் எழுதுறார், வை டு யூ கீப் டெல்லிங் மை நேம் அண்ணா, கால் சம்படி கொட்டீஷ், யார் பேராவது சொல்லிக்க வேண்டியது தான். அதனால் கோனேரியில் குறுகா பிறக்கிறத விட ஆழ்வார் சொல்கிறார், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும். மீனெல்லாம் பிறக்காது இல்லையா, குளத்தில் தான் மீன் இருக்கும். அதனால் நான் மீனாக பிறந்துடுறேன். அப்போ திருப்பதியிலேருந்து நான் அட்ரஸை மாற்ற வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் மீனாக பிறக்கிறேங்கிறார். மீன்வட்டச் சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. நம்ம வந்தியத்தேவன் மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு விட்டாருன்னா என்ன பண்ணுறது? இல்லை சுமன சரஞ்சனியில் அவர் ஏதாவது ஒரு பாட்டை பாடி, அலைகடல் அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு மீனை வச்சு சமைச்சு சாப்பிட்டாருன்னா அப்புறம் பாவம் அந்த மீன் திருப்பதியிலேருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் மீனாக வேண்டாம், பொன்வட்டில், அதாவது பெருமாளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வாயில் பீடா போட்டுக்கிறார் பெருமாள்னு வச்சுங்க.
இல்லையா. அவர் ரொம்ப வருஷம் உத்தரப்பிரதேஷில் இருந்தவர். பீடாலாம் போடுவார். வாயில் பீடாலாம் போட்டுட்டு உமிழும், அதை துப்பணும்னு வச்சுங்கோ. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் துப்புறதுக்கு ஒரு ஆள் இருப்பா. எப்படிலாம் இருக்கா பாருங்க, அந்த காலத்தில் ராஜாக்கள் மாதிரி இருக்கணும். நான் இப்படிலாம் கை தட்டுவா, யார் அங்கே அப்படின்னா 4 பணிப்பெண் வந்து நிற்பா. என்ன சுவாமி வேணும் உங்களுக்கு, தளி வடாம் வேணுமா, இந்த வடாம் வேணுமா அப்படின்னு கேட்டு அதை பொறிப்பா. இப்போ நம்ம மாத்தில் நம்ம தானே, நம்மளே தான். யாரங்கே, நான் தான், அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு நம்மளே போய் சமைச்சு தேய்ச்சி, அதுவும் கோவிட் காலத்தில் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அந்த கொரோனா நம்மளை என்ன பாடுபடுத்திடுது பாருங்க. அதனால் இங்கே பெருமாள் வந்து வாயில் பீடா போட்டுன்ட்டு துப்பறதுக்கு ஒரு கப்பு வச்சுருப்பா. அதுவும் பெரிய ராஜானா கோல்டு கப் இருக்கும். அந்த கோல்டு கப்பாக நான் பிறக்கணுங்கிறார், பொன்வட்டிலாம் நான் பிறக்கணுங்கிறார். அப்போ பெருமாள் உமிழும், அவர் வாய் உள்ள போயிட்டு வந்த பீடா என் திருமேனி சம்பந்தம் இருக்கும். பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே, பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும். மரமாக இருக்கணும், பூவாக இருக்கணும். அது ஆழ்வாருக்கு ஒரே பயம் வந்துடுது. இப்போ பூவாக இருக்கு. இப்போ அந்த முதல் பொன்வட்டியில் ப்ராப்ளம் என்னென்னா, பொன்வட்டியில் பெருமாள் உமிழ்ந்து விடுவார். யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வரான், நம்ம கேட்குறான், இந்த தட்டு நன்னா இருக்கான்னு நம்மள்கிட்ட கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டார்னா சேட்டு, அப்போ அது திருப்பதியிலேன்னு வந்துடும் இந்த பொன்வட்டில். அதனால் செண்பகமாக நல்ல ஒரு மரத்தில் புஷ்பமாக இருக்கணுன்றார். அப்போது ஏதோ போகிற மாமி என்ன பண்ணுறான்னு வச்சுக்கோ, ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பறிச்சுட்டு வந்து அப்படி பஸ் ஏறி வந்துடுறான் மெட்ராஸ்க்கு. அப்போ திருப்பதி சம்பந்தம் போயிடுமே. எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும். தம்பகமாக நான் இருக்கேன். அடுத்தது, தென்னவன் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அண்ணனைய பொற்குடமா பொற்குவடாம். அதாவது அந்த மலையின் சிகரமாக இருக்கணுங்கிறார். மலையின் சிகரமாக இருந்து என்ன பிரயோஜனம், யாரும் போய் சேவிக்க மாட்டா. பகவத் சம்பந்தமும் இருக்காது, பாகவத சம்பந்தமும் இருக்காது. ஐ எம் த டாப், நான் தான் அங்கே மேலே மாச்சு பிச்சுக்கு மேலே இருக்கேன்னா யாருக்கு வேணும். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய் பாயும் ஒரு சின்ன ஸ்ட்ரீமாக இருக்கேன். ஸ்ட்ரீமாக இருந்தால் என்ன ஆகும், மலையிலேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்ட்ரீமாக இருந்து கீழே வந்து நல்சே ஜல் வீட்டு குழாய் வரைக்கும் போய்டும். அப்புறம் மலை சம்பந்தம் போய்டுமே. வெறியார் தன்சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும். போகிற வழியா அந்த படியாக நான் இருக்கணுங்கிறார். போகிற வழியில் படியா. அப்போ பகவத் சம்பந்தம் இருக்காது, பாகவத சம்பந்தம் இருக்கும். அடுத்தது, அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து. பெருமாள் எதிர்க்க படியாக இருக்கணும். பக்தர்கள்லாம் ஏறி நின்று சேவிப்போம். அங்கே பெருமாள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் பார்க்கறதுக்கு. அவரையும் பார்த்துட்டு இருக்கலாம், பக்தர்களையும் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். அப்புறம் ஆழ்வாருக்கு தோணி போயிடுது, ஐயோ பெருமாள் கிட்ட போய் நம்ம இப்படிலாம் கொடுக்கலாமா, நான் பொன் வட்டிலாம் இருக்கேன் அதுவாக இருக்கேன். யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு ஈவன் டிமாண்ட் எனி திங் ஃப்ரம் பரமாத்மான்னு வேதம் சொல்கிறது இல்லையா. நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறோம். இப்போ சனி பயிற்சி வரப்போகிறதா, இப்போ வந்து பட்டகாசம் நடக்கும் பாருங்க. ஒருத்தரம் உபன்யாசம் பல பேர் எனக்கு மிரட்டல் கடிதாசி, நீர் இருப்பதனால்தான் ஜாதகத்தை பற்றி இப்படி தூஷணம் செய்கிறீங்க. ஐயோ ஜாதகத்தில் நான் தூஷணம் பண்ணல. கஷ்டம்னு ஒன்று வாழ்க்கையில் இருந்தால் பட்டாகும். யூ கேன் நெவர் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் யுவர் கர்மா. இது ஒரு பெரிய விஷயம், நம்ம பெரியவாள்லாம் சொல்லி வச்சுது. கஷ்டம்னா அது பட்டாகணும். யாராக இருந்தாலும் ராமானுஜர், சங்கரர் கஷ்டப்படாததா. சங்கரர் 32 வயசுக்கே போயிட்டார். எப்பேற்பட்ட மகான், இன்னும் 64 வருஷம்லாம் இருந்திருந்தால் என்ன சாதனைகள்லாம் பண்ணி 32 வருஷத்துக்கே போயிட்டார். பாஷ்யக்காரர் சோழன் கிட்டேருந்து ஓடி போனார். தேசிகன் துருஷ்கன் கிட்டேருந்து ஓடி போனார். அவாப்படாத கஷ்டத்தையாக நம்ம பட்டுட்டோம். ஜாதகம் ஜோதிஷ்ய சாஸ்திரம் சத்தியம், ஆனால் கர்மாலேன்னு தப்பிக்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் இந்த பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணால் ஒரு 104 டெம்பரேச்சருக்கு பதிலாக 102 இருக்கும், அவ்வளோதான். அப்போ ஜுரம் இருக்கும், போகாது. பல பேருக்கு என் மேலே கோவமே வந்துடும். யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் டு சனாதன தர்மா, ஏதாவது இந்த மாதிரி சொல்லிவிடுவா. அது உடனே அடுத்த நாள் 2 நாள் ட்ரெண்டிங்கில் இருக்கும், பாய்காட் துஷ்யந்த்னு. அப்புறம் அவள் அட்ஜஸ்ட் ஆகிடுவாவா. அதில் பெருமாளிடத்தில் கேட்பதற்கு நமக்கு வழி இல்லை. அப்போ ஆழ்வார் சொன்னார், பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டிமாண்ட். லாஸ்ட்டாக ஆழ்வார் மனசு தெரிஞ்சுட்டார். அந்த திருப்பதியில் பெருமாள் எனக்கு என்னவா வேணாலும் வைக்கட்டும். போகிற வழியில் லேஸ் கவராக கூட வைக்கட்டும். லேஸ் சாப்பிட்டுட்டு ஒரு குழந்தை மேட் ஆங்கிள் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறது, ஃபரிஷ்தா மேட் ஆங்கிள்ஸ், அப்படி அந்த இடத்துல போய் ஓரமாக போய் அந்த அதுவாக கூட நான் இருக்கேங்கிறார் ஆழ்வார். பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னா ஆழ்வாருக்கு அந்த மலை சம்பந்தம் எவ்வளவு வேணும்னு நினைக்கிறார் பாருங்க. அதை அனுபவி.